உங்கள் சரவணன். இந்த எம்பிபிஎஸ் லோ பட்ஜெட். ஸோ நிறைய மாணவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, எல்லா மாணவர்களும் நிறைய மார்க் எடுத்தாங்க. ஒரு சின்ன புள்ளி விவரம் என்ன சொல்றதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 500 மார்க்கு மேலே எடுத்த இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட 2 லட்சம் மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்போ 500 மார்க்கு மேலே எடுத்த இந்தியாவில் 2 லட்சம் மாணவர்கள் இருக்காங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோங்க? ஒரு 1 லேக் சீட் தான். சரியா? அப்போ தமிழ்நாட்டு மாணவர்கள் 500 மார்க்குக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் சீட் வாங்க முடியுமா? இதுதான் பிரச்சனை. இங்கே இருக்கிற ஒரு புள்ளி விவரங்கள் இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஒரு பிளான் வச்சுக்கோங்க. போட்டு ஒரு ஒரு லோ பட்ஜெட் போகணும், ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும், இந்தியாக்குள்ளே மட்டும் தான் படிக்கணுமா, தமிழ்நாட்டுக்குள்ளே தான் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது சார். தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, இந்தியா ஃபுல்லாக எங்கே படித்தாலும் ஒரே மாதிரியான மதிப்பீடு தான். நீங்கள் டெல்லியில் படித்தாலும் சரி, ஹரியானாவில் படித்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டில் படித்தாலும், பாண்டிச்சேரியில் படித்தாலும், கர்நாடகாவில் படித்தாலும், எந்த ஸ்டேட்டில் படித்தாலும் இங்கே டைரெக்டாக அஸ் பர் த நாம்ஸ் வித்தவுட் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் டைரெக்டாக என்ன பண்ணலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டு மாணவர்கள். சரிங்களா? ஸோ அந்த ஒரு தேடுதலில் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் கடந்து அந்த கல்லூரிக்கு போய் நாங்கள் உத்தரப்பிரதேசில் சில கல்லூரிகளை நேரடியாக பார்த்து, அந்த கல்லூரிகளில் மிகவும் குறைவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிறத கண்டுபிடிச்சி, அந்த கல்லூரியுடைய தகவல்களை நம்ம மக்களுக்கோ நம்மளுடைய மாணவர்களுக்கோ கொண்டு செல்லணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் இது ஒரு புது வகையான முயற்சி. தயவு செஞ்சு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? நாம் இன்னைக்கு பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமமூர்த்தி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸு. ஸோ உத்தரப்பிரதேஷில் ராமமூர்த்தி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இந்த கல்லூரி நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. லைக் ஒரு இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லா கைண்ட் ஆஃப் படிப்புமே ஆஃபர் பண்ணுற ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனம். நாங்கள் நேரடியாக போய் பார்த்தோம் காலேஜை. பெரிலி, அதாவது காலேஜை ரீச் அவுட் பண்ணது எப்படி சார் ரீச் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, பெரிலி அப்படின்றது உத்தரப்பிரதேசில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு நகரம்னு வச்சுக்கோங்க, டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கலாம். எப்படி ரீச் அவுட் ஆகுறதுன்னா, இங்கேருந்து நீங்கள் லக்னோ பை ஃப்ளைட்னா லக்னோலேருந்து பெரிலிக்கு பை ட்ரெயினில் போகலாம். ஒரு ஏர்போர்ட் டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து பெரிலிக்கு நீங்கள் ஒரு ட்ராவல் பை கார், இதை ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணி வரலாம். அதாவது டெல்லிக்கும் லக்னோக்கும் ஒரு மிட் ஆஃப் த பாயிண்டில் பெரிலி அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் இருக்கிற கல்லூரி தான் ராமமூர்த்தி மெடிக்கல் காலேஜ். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம், எக்ஸாக்டாக சொல்ல போனால் 19 வருஷம் பழைய காலேஜ். ஸோ நம்ம எப்போதுமே ஒரு எம்பிபிஎஸ் காலேஜ் சூஸ் பண்ணும்போது சில விஷயங்களை பார்ப்போம். அதில் பார்க்குற விஷயத்தில் பிஜி கோர்சஸ்ஸு, இருக்கிற நம்பர் ஆஃப் பேஷண்ட், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இதெல்லாம் பார்ப்போம். அதில் அடிப்படையில் இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 19 வருடம் பழமையான கல்லூரி. அதே போல் இதில் பார்த்திங்கன்னா பிஜி கோர்சஸ்லாம் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. பேஷண்ட் ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கிற கல்லூரி. இந்த மாதிரி கேட்டகரிஸில் இருக்கிற இங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னா 13,73,000 ரூபாய் வாங்குறாங்க. ஃபிக்ஸ்டாக ஹாஸ்டல் 1.5 லேக்லேருந்து 1.75 லேக்கு. அதே போல் உங்களுக்கு மிஸ்கில் ஃபீஸ் 85,200 ரூபாய். சரிங்களா? ஸோ இது ஸ்டாண்டர்டாக அந்த கல்லூரியில் வாங்குறது. இது 2023க்கு உண்டான நிலவரம். 2024க்கும் இது மாற்ற மாட்டாங்கள் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி ஏதாவது மாற்றங்கள் இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய யூடியூப் தளமானது மிக சரியான நேரத்தில் இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி கிளியராக அப்டேட் பண்ணுவோம். ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். இதே தேடுதலில் இருக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த காலேஜ் வீடியோவில் பார்க்கலாம்.